திமுக கோட்டையை தகர்த்தெறிய போகும் பாஜக. 6000 பேரை தமிழகத்துக்குள் இறக்கிய அமித்ஷா. டெல்லியின் துருப்புச் சீட்டாக மாறும் உதயநிதி. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை மேலும் தொடரவிடவே கூடாது என்று மோடியும் அமித்ஷாவும் உறுதி எடுத்துவிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த தேர்தல் மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சவாலாகி இருக்கிறது. நாட்டிலேயே நம்பர் 1 முதலமைச்சர், நம்பர் 1 ஆட்சியை கொடுத்துள்ளேன் என்று மார்த்தட்டி வரும் ஸ்டாலின், அதிமுக பாஜக கட்சிகள் வலுவான கூட்டணியை உருவாக்கிவிட்டதால் அதிர்ச்சி அடைந்தவர் இப்போது 23 கட்சிகளை ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மு.க.ஸ்டாலினுக்கு அச்சம் ஏற்பட்டுவிட்டது. இதனிடையில் தான் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளில் தொகுதி பங்கீடு முடிவுகள் வந்துள்ள நிலையில் அடுத்தபடியாக தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் அமித்ஷா தீவிரம் காட்டத் தொடங்கியிருக்கிறார். இதுகுறித்து டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரிடத்தில் சில முக்கிய தேர்தல் வியூகங்களை சொல்லி அனுப்பியிருக்கும் அமித்ஷா தற்போது அண்டை மாநிலங்களிலிருந்து RSS தொண்டர்களை தமிழ்நாட்டுக்குள் இறக்கிவிட்டிருக்கிறார். குறிப்பாக சனாதனம் குறித்து உதயநிதி பேசியதை தெரு தெருவாக எடுத்துச் செல்லும் RSS தொண்டர்கள் தமிழ்நாட்டில் எப்படி கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி உள்ளதோ அதே போன்று இந்துக்களுக்கு என்றும் ஒரு வாக்கு வங்கி இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த அரசியல் வியூகத்தை வகுத்துள்ளாராம். குறிப்பாக சாதி ரீதியாக இந்துக்களை திராவிட கட்சிகள் பிரித்து வைத்திருக்கும் நிலையில் அதை மாற்றி அனைவரையும் இந்து என்கிற சித்தாந்தத்தின் கீழ் கொண்டுவர RSS தொண்டர்கள் முயற்சி எடுக்கப் போகிறார்களாம். அதற்காக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவிலிருந்து 6000 RSS தொண்டர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளார்கள். இவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் தங்கியிருந்து பாஜகவின் சித்தாந்தம் மற்றும் திமுகவின் இந்துக்களுக்கு எதிரான அரசியலை அடிமட்ட அளவில் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கப் போகிறார்கள். இதன் முக்கிய மையப்புள்ளியாக சனாதன தர்மம் குறித்து உதயநிதி பேசிய பேச்சுக்கள் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கப் போகிறார்கள். இந்த விவகாரத்தை திமுக கீழ்த்தட்டு மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டது. ஆனால் இப்போது RSS படையினர் இதை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்லப் போகிறார்கள். திமுக என்பது கருணாநிதி காலத்திலிருந்தே இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்கிற பிம்பத்தை தற்போது அழுத்தமாக இந்து மக்கள் மத்தியில் பதிய வைக்கப் போகிறார்கள். இந்துக்களின் ஓட்டுகளை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே RSS களமிறங்கி இருக்கிறது. இதன் மூலம் இந்துக்களை சாதி ரீதியாக பிரித்து வைத்துள்ள திமுகவின் வாக்கு வங்கி ஓட்டையை ஏற்படுத்த RSS தயாராகிவிட்டது. இப்படி ஒரு அதிரடியை தமிழ்நாட்டில் தாங்கள் செய்ய போவதை சமீபத்தில் டெல்லி சென்ற எடப்பாடி இடத்தில் அமித்ஷா சொல்லி அனுப்பியிருக்கிறார். இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். இப்படி ஒரு முயற்சியில் அமித்ஷா இறங்கி இருப்பதன் முக்கிய காரணம் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம்தான். இந்து கோவிலுக்கு சொந்தமான இடத்திலேயே தீபத்தூணில் தீபமேற்ற விடமாட்டோம் என்று திமுக அரசு தடை போட்டது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்துக்களின் உரிமை பறிக்கப்பட்டுள்ளது. இதுவே கிறிஸ்துவ முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களாக இருந்த அந்த பகுதியில் அவர்கள் செய்யும் வழிபாட்டு முறைக்கு திமுக அரசு தடை போட்டு இருக்குமா என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் இந்துக்கள் என்றால் இவர்களுக்கு அந்த காலத்திலிருந்தே எழுச்சவாயர்கள் என்கிற நினைப்புதான் உள்ளது. அதனால் இதற்கு இத்தோடு ஒரு முடிவு கட்டி ஆக வேண்டும் என்று கூறியுள்ள அமித்ஷா, இத்தனை காலமும் தமிழ்நாட்டில் இந்துக்கள் திமுகவிடம் அடி வாங்கியது போதும், இனிமேல் வாங்கியதை திருப்பிக் கொடுப்போம். அதற்கான காலகட்டமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் மாற்றி காட்டுவோம். திமுகவின் ஊழல் மற்றும் அராஜக ஆட்சியை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்போம். திமுகவின் எதிர்ப்பலை என்பதை தீவிரப்படுத்துவோம் என்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் உத்தரவிட்டுள்ள அமித்ஷா, RSS அமைப்பின் இந்த திட்டமிடல் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு அவர்கள் இந்த முறை தமிழ்நாட்டில் செயல்பட போகிறார்கள். முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் வாக்குகளை திமுகவுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதே இந்த முறை RSSக்கு பாஜக கொடுத்துள்ள முக்கிய அசைன்மென்ட் என்றும் கூறுகிறார்கள். அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 32 நாட்கள் உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுக்க RSS அமைப்பினர் ஆன்மீக சொற்பொழிவு, கோவில் விழாக்கள், வழிபாட்டு கூட்டங்கள் என பல நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக மு.க.ஸ்டாலின் சொல்லும் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எப்படியெல்லாம் எதிராக செயல்பட்டு வருகிறது என்பதை பட்டியல் போட்டு கடைக்கோடி மக்கள் வரை கொண்டு சேர்ப்பதே RSSின் முக்கிய நோக்கமாக உள்ளதாம். அந்த வகையில் RSS தொண்டர்களின் இந்த சனாதன பிரச்சாரம் திமுக கோட்டையை தகர்த்து எறிந்துவிடும். குறிப்பாக 200 தொகுதியில் வரை பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள எடப்பாடிக்கு RSSின் இந்த ஆதரவு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துள்ளதாம். இது திராவிட பூமி, பெரியார் பூமி என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வரும் திமுகவுக்கு RSS எடுக்கும் இந்த சனாதன பிரச்சாரம் சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. தாய் மகளை கடத்தி ஆபாச படம் எடுத்து மிரட்டுவதா? திமுக நிர்வாகிக்கு அண்ணாமலை கடும் கண்டனம்.
திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அக்கட்சியின் ரவுடிகள் நாடு முழுக்க அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள அன்னதானப்பட்டியில் நிலத்தகராறு சம்பந்தமாக திமுகவின் அவைத்தலைவர் செந்தூர் கார்த்தி என்பவர் அங்குள்ள தாய் மற்றும் மகள் 2 பேரை கடத்திச் சென்று ஆபாசமாக புகைப்படம் எடுத்து மிரட்டியிருக்கிறார். இதற்கு பாஜகவின் அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நாடு முழுக்க திமுகவினர் ஆளுங்கட்சி என்கிற மமதையில் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இளம் பெண்கள் முதல் வயதான பெண்கள் வரை பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் திமுகவினரும் இப்படி பெண்களை மோசமாக படம் எடுத்து மிரட்டுகிறார்கள். இது ஒரு வெட்கக்கேடான செயல் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, திமுக ஆட்சியில் அனைத்து பெண்களுக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படி பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் திமுக என்கிற தீய சக்தியை 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். அதோடு இதுபோன்ற சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுங்கட்சி என்பதற்காக அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காவல்துறையினருக்கும் தங்களது கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அண்ணாமலை அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த செய்தி. 4000 கிலோமீட்டர் சென்று தாக்கும் ஏவுகணை. அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஈரான். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தாக்குதல் நடத்த தொடங்கின. அதையடுத்து 3 நாடுகளுமே மாறி மாறி தாக்கிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் ஆட்சியாளர் கமேனி கொல்லப்பட்டதால் அமெரிக்காவை பழி தீர்க்காமல் விடமாட்டோம் என்று ஈரான் தொடர்ந்து போரில் தீவிரமடைந்துள்ளது. அதோடு அமெரிக்காவின் இராணுவ தளவாடங்கள் அமைந்துள்ள வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் 1970ஆம் ஆண்டு முதல் இங்கிலாந்து அமெரிக்காவின் கூட்டு இராணுவ தளமாக பயன்படுத்தப்பட்டு வரும் டியார்கோ காஷியோ என்கிற தீவினை ஈரான் தாக்கியுள்ளது. குறிப்பாக ஈரானின் எல்லையிலிருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தீவை நோக்கி 2 ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது. ஆனால் இந்த ஏவுகணைகளில் ஒன்று நடுவானிலேயே செயலிழந்து விட்டதாகவும் இன்னொன்றை அமெரிக்கா இடைமறித்து அழித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போதுதான் ஈரானிடத்தில் 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருப்பதை அமெரிக்கா கண்டறிந்துள்ளது. ஆனால் இப்படி தாக்கினால் லண்டன், பாரிஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளையும் ஈரானால் தாக்க முடியும் என்பதை கண்டுபிடித்துள்ளார்கள். இதன் மூலம் அந்நாட்டின் இராணுவ பலமும் தற்போது அமெரிக்காவுக்கு தெரிய வந்திருக்கிறது. நேற்று முன்தினம் தான் அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானத்தை ஈரான் தாக்கியது. இந்த நிலையில் தற்போது 4000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் தாங்கள் வைத்திருப்பதையும் ஈரான் வெளிப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக ஈரான், அமெரிக்கா இடையிலான இந்த போர் இன்னும் உக்கிரமடையும் என்பதோடு அமெரிக்காவுக்கு ஈரான் பெரும் சவாலை கொடுக்கும் என்றும் நிபுணர்கள் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள்.